இப்போ என்ன சமையல் இன்னைக்கு டுடே? தக்காளி ஒரு பக்கம் ப்ளஸ் ஆன்லைன் ஸ்பெஷல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன். ஆமாம், தக்காளி சாப்பாடு செய்யறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சாப்பாடு எப்படி எந்த மாதிரி நார்மலாக ட்ரை பண்ணுற மாதிரி இல்லை ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக அதில் ஸ்பெஷல் எதாவது இருக்கும்? எப்பயும் போல தான்ப்பா. ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன், அப்புறமா தயிர் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நீ இதுக்கு முன்னாடி தக்காளி சாதம் சூப்பராக தான் செய்வேன்னு தெரியுங்களா? ஆனால் இப்போது அதை விட பெட்டரான சூப்பராக செய்வேன்னு எதிர்பார்க்குறேன். நான் வெயிட்டிங். கம்மி நான் செய்வேன். இவங்க தான் ஒய்ஃபு செய்ய போகிறாங்க. இப்போ அதிகமாக எண்ணெய் சேர்த்துக்காதீங்க நீங்கள், ஆனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஆயில் வந்து இப்போ அதில் வர ஆயில் எல்லாமே சுத்தமாக சொல்ல முடியாது, நிறையா கலப்படம் இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறோம். இதுக்கப்புறம் எப்படி போடுறது என்னன்னு நீங்கள் எங்களுக்கு ஐடியா போடுவோம். செஞ்சு முடிச்சுட்டு பாருங்க. அப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? சாதம் சூப்பராக வந்துருக்கு. கரெக்டான பதத்தில் தண்ணி அதிகமாகவே இல்லை, கரெக்டாக இருக்குது சாப்பாடு. அதுலேயும் கூட உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டிருக்காங்க, அதுலேயும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட. ஏன்னா நம்ம சைடிஷ் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை, உருளைக்கிழங்கே சைடிஷாக வச்சுக்கலாம். தக்காளி சாதம், பிரியாணி, தயிர் எல்லாத்துக்கும் தயிர் போட்டு வச்சா நல்லாயிருக்கும்.